அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்று கார்த்திகை விரத நாள், சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். உத்தியோகம், தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், தீரும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக கடவுளான முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்று அதிகாலை 4:41 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. முழு நாளும் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று இரவு 9:46 வரை கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:22 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின் இரவு 9:46 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் மரணயோகம் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இந்த ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த விஷயங்கள் நடக்கும். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை காணப்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கடன் பிரச்சனைகளில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறைந்து காணப்படும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீர்கள். பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற, லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரவேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாள். நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவதற்கு அருமையான நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சாப்பாடு, உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம்
லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கடகராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். பண விஷயத்தில் இழுபறி நிலைமை குறைந்து நல்ல நிலைமை வந்து சேரும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷமடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். போட்டிகள் நிறைந்து காணப்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேர்வுகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நிதானமாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களுடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் விஷயத்திலே வியாபாரிகள், தொழிலதிபர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு குறைந்த நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வாடகை வீட்டில் உள்ளவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுத்தி கோச்சாரம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இந்த சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாள். சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ மற்றும் டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்ந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அனுகூலமான செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக, புது கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அழகுக்கடை மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி என்பதிலே வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சனி பகவான் அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால், குறிப்பாக 7.5 சனி நடப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தசா புத்தி அனுகிரகமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் குறையும். இல்லாவிட்டால் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் கடன் பிரச்சனைகளிலே தத்தளிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, அனுகூலமான நாள், நன்மைகள் கிடைக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டிலே உள்ளவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். பட்ஜெட்டுக்கு வெளியே வாங்க வேண்டாம். விரய செலவுகள் அதிகரிக்கும். விரய செலவை சுப செலவாக மாற்றுவது புத்திசாலித்தனம். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது தொடர்புகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு, விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீன ராசி அன்பர்களே,
உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் வழியிலும் உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.